நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச்ல இந்தியன் டீம் எந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சோட போவாங்க அண்ட் ஆல்சோ ஏதாவது சேஞ்சஸ் பிளேயிங் 11ல பண்ணுவாங்களா அப்படின்றது தான் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியன் டீம் ஒரு லாங் பிரேக் அப்புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா மேட்ச் விளையாடுறாங்க அண்ட் ஆல்சோ பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல ஒரு கம்ஃபர்டபுளான வின்ன பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் பெற்றிருப்பாங்க. விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமோட போலிங்க பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. குல்தீப் யாதவா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், இல்லனா அக்சர் பட்டேலா இருக்கட்டும், ஒரு நல்ல ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இருந்தாங்க அண்ட் ஹர்ஷித் ராணாவும் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா போலிங் போட்டாரு. சோ அதே காரணத்துல இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஆன் கான்பிடன்ஸ்ல தான் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஏற்கனவே செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த மேட்சை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் பாத்தீங்கன்னா ஆடுவாங்க. பட் நியூசிலாந்துக்கு எதிராக ஆடும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி ரைட்டா இருக்கணும் அண்ட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் டீம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. ஓப்பனிங்க பொறுத்த வரைக்கும் வில் யங் மற்றும் டெவன் கான்வே ஒரு அருமையான ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இருக்காங்க. கேன் வில்லியம்சன் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அருமையான பிளேயர், எப்ப வேணா ஃபார்முக்கு வரலாம். கிளென் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆன் மேட்ச் நல்ல ரன் அடிக்கிறாரு. ரச்சின் ரவீந்திரா மற்றும் டாம் லேதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா ஆடுறாங்க. மிச்சல் சாண்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா கேப்டன் மற்றும் போலிங்கும் பாத்தீங்கன்னா போறாரு அண்ட் நியூசிலாந்து அணியோட போலிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாலிடா இருக்கு. சோ அதன் காரணத்துல இந்தியன் டீம் தங்களோட ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா வலுப்படுத்தி ஆகணும். அப்பதான் நியூசிலாந்துக்கு எதிரான கேம்ல பாத்தீங்கன்னா வெல்ல முடியும். அண்ட் ஆல்சோ நியூசிலாண்டோட ஸ்ட்ரென்த்தா நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா மிச்சல் சாண்டரோட 10 ஓவர் அண்ட் அது கண்டிப்பா இந்தியன் டீம் பியூட்டிஃபுல்லா நெகோசியேட் பண்ணி ஆடி ஆகணும். அண்ட் விராட் கோலி கிட்ட தான் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச சுப்மன் கில் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல ஆடியே ஆகணும். அண்ட் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா பவர் பிளேல அட்டாக் பண்ணி ஆகணும். அண்ட் நியூசிலாந்து அணிக்கு ஒரு காஸ் ஃபார் கன்சர்னா இருக்குது அவங்களோட டெத் ஓவர்ஸ் போலிங் தான். சோ அதை டார்கெட் பண்ணி இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரன்ஸ் அடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமோட போலிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல லைன் அண்ட் லென்த்துக்கு ஸ்டிக் ஆன் பண்ணாலே நியூசிலாந்து அணியோட பேட்டர்ஸை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட போலர்ஸ் தெளிவா பாத்தீங்கன்னா போடணும். அண்ட் இந்தியன் டீம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா முகமது ஷமிக்கு பதிலா ஹர்ஷதீப் சிங்கை டீமுக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதை தவிர எந்த விதமான சேஞ்சஸும் இந்தியன் டீம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் இந்தியன் டீம் இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிச்சா செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியன் டீம் சப்போஸ் இந்த மேட்சை தோல்வி அடைஞ்சா சவுத் ஆப்பிரிக்காவை பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இந்தியன் டீம் இந்த மேட்சை வின் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செமிஃபைனல் ஆடுவாங்க அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடினா அட்வான்டேஜா இல்லனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடினா அட்வான்டேஜா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.